இந்த இரும்பு குறைபாடு வந்து இந்த நபருக்கு வந்து இன்கம்ல டெபிசிட்டா இல்லை எக்ஸஸா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதா? இன்கம்னாக்கா ஒன்று சாப்பாட்டில் கம்மியாக இருக்கணும், இல்லை நம்ம உள்ள உறிஞ்சுறதுல கம்மியாக இருக்கணும். உள்ள வந்தாலும் செலவு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வள்ளுவர் சொல்லுவாருங்களா, வரவு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவு அடக்கினா போதும். இப்போ செலவு எப்படி ஆகுனாக்கா உங்களுக்கே தெரியும், குடல் வந்து 7-8 மீட்டர் சிறு குடல் இருக்கு, 1 மீட்டர் பெருங்குடல் இருக்கு. அந்த பெருங்குடல்ல வந்து சின்னதா வந்து பாலிப்னு ஒரு மறு மாதிரி வந்து உள்புற சுவர்ல வந்து ஒரு சின்ன கட்டி வரலாம். அது வந்து ஒரு நாளைக்கு 2 மில்லி 3 மில்லி 5 மில்லின்னு பிள்ளை இழந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 5 மில்லிகிராம் இழந்தாக்கா நம்ம சாப்பாட்டுல 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் சாப்பிட்டாக்கா அந்த இழப்பை ஈடு பண்ண முடியாது. உடம்புக்கு எந்த விதமான அறிகுறியும் காட்டாம இது வந்து ஒன்லி அயன் டெபிஷியன்சி தான் காட்டும். இதுல இன்னொன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு பொருள் குறைஞ்சதுன்னா அதை வாங்கறதுக்கான பாத்திரத்தை பெருசாக்கிடுவோம் இல்லையா? இப்ப அரிசி வந்து நிறைய போட்டா நம்ம வந்து சாதாரண பாத்திரம் எடுத்துன்னு போவோம். அரிசி பஞ்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பை எடுத்துன்னு போவோம். ஆமா, கிடைச்ச வரைக்கும் லாபம். எங்க கம்மியா இருக்குதோ அங்க வந்து நம்ம ஏந்திர பாத்திரம் பெருசாயிடும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து என்ன ஆகும், இந்த அயன் பைண்டிங் கெப்பாசிட்டின்னு நம்ம கிட்ட வந்து இந்த சொன்னேன் இல்லைங்களா, 20 மில்லிகிராம் போகுது, அதுல 1 மில்லிகிராம் போகுதுன்னு நம்ம தெனாட்டா இருக்கிறோம் இல்ல ஃபர்ஸ்ட்ல. நமக்கு குறைய ஆரம்பிக்கும் போது ஐயா 2 மில்லிகிராம் கூட எடுத்துக்கிறேன், 3 மில்லிகிராம் கூட எடுத்துக்கிறேன், அதை உறிஞ்சி எடுக்கிற அந்த அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி முதல்ல இன்க்ரீஸ் ஆகி எப்படியாவது நம்ம காம்பன்சேட் பண்ணணும். இந்த ஒரு நபர் எடுத்துங்க, அவருக்கு வந்து ஒரு கட்டி வந்து சின்னதா தினம் ரத்தம் இழப்பு, அவருக்கு தெரியாது. இதுக்கு பேர் அக்கல்ட் பிளட், மறை குடலுக்குள்ள இருக்கு. ஆமா, பெருங்குடல்ல இருக்கு. பெருங்குடல் இவ்வளவு அகலம் 5 சென்டிமீட்டர் இருக்கு, அதுல 1/2 சென்டிமீட்டருக்கு ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியாது. அப்ப வந்து அந்த ரத்தமும் தெரியாது. அது அக்கல்ட் பிளட்னாக்கா அப்ப ரத்தம் வந்து பீட்ரூட் கலர்லயோ குங்குமம் கரைச்ச மாதிரியோ இல்ல விரல வெட்டி சிகப்பா போனாதான் நமக்கு தெரியும். அதுக்கு பேர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆப்வியஸ் ப்ளீடிங். பட் அக்கல்ட் ப்ளீடிங்ன்றது அவங்களுக்கு தெரியாது. பல வருஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இழந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய உடம்பு எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னாக்கா, பாத்திரத்தை பெருசாக்கி சாப்பாட்டுல போற அயனை வந்து இன்னும் மேக்சிமம் 1-3 மில்லிகிராம் வரை இருக்கலாம். பட்